விஜய் சிபிஐ விசாரணை ஜனநாயகன் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மறுபடியும் அதை ரிவைசிங் எடுக்கல. மறுபடியும் டெல்லி போறாரு. விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார பேச்சுவார்த்தை நடக்குது. 70 சீட்டு 60 சீட்டு அப்படிங்கிறாங்க. எந்த படகை பிடிச்சி தப்பிக்கிறதுன்னு தெரியல. பல்வேறு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறார். சிபிஐல அவர் குடும்பியை வந்து ஆதவர்ஜனா மாட்டி விட்டார். பெர்செப்ஷன் வரல, திமுக ஜெயிச்சிருச்சு. பெர்செப்ஷனில் ஜெயிக்கலைன்னா நம்ம இவிஎம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் விஜய் வந்துட்டா நம்ம திமுக ஜெயிச்சிடலான்ற சொல்லி நம்ம இவிஎம் மேனிபுலேட் பண்ணால் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற திட்டம் அமித்ஷா போட்டிருக்காரு. விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தா 5% கூட தேராது. பொதுமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, தலித் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் தானே சார் விஜயோட வாக்குன்னு சொன்னாங்க. அதான் இதெல்லாம் வராது. சீமானை ஜெயிக்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. முதல்ல அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்கிற மாதிரி விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்களை நான் சொல்லலை. சங்கீதாவுக்கு பண்ண துரோகத்தினால உண்மையாக நேர்மையாக சிந்திக்கக்கூடிய பெண்களும் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? டோட்டல் கிரெடிபிலிட்டி லாஸ். விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை க்ளோஸ், சொல்லி முடிஞ்சு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். விஜய் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ரிவைசிங் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மறுபடியும் அதை ரிவைசிங் எடுக்கலை. மறுபடியும் டெல்லி போகிறாரு. இன்னொரு பக்கம் என்னென்னா விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார பேச்சுவார்த்தை நடக்குது. 70 சீட்டு 60 சீட்டு அப்படிங்கிறாங்க. என்னதான் சார் நடக்குது? விஜய் தத்தளிக்கிறாருன்னு தெரியுது. விஜய் வந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறார். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, எந்த படகை பிடிச்சி தப்பிக்கிறதுன்னு தெரியல. பல்வேறு சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார். சிபிஐயில் அவர் குடும்பியை வந்து ஆதவர்ஜனா மாட்டி விட்டார் ஒரு சைடு. இன்னொரு சைடு ஆதவர்ஜனா வந்து எடப்பாடிகிட்ட பேசினார், கிரீஷ் சௌடங்கர்கிட்ட பேசினாங்க, விஜயை கூட்டு போய் பிரசாந்த் சக்கரவர்த்தியை வச்சு பேச வச்சாங்க, காங்கிரஸோட பேசினாங்க, மாணிக்கம் தாகூரோட பேசினாங்க. காங்கிரஸோட ஒன்று ஏடிஎம்கேட பேசி தோல்வி அடைஞ்சு போச்சு. காங்கிரஸோட பேச்சு அதுவும் காலியாகி போச்சு. இப்போ வந்து பவன் கல்யாண் மூலமாக பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ 3 இடத்துலையும் இவர் வந்து ஒரு கூட்டணி இல்லைன்னா தன்னுடைய வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகிரும்னு பயப்படுறாரு. தன்னுடைய வீக்னஸ் என்ன வீக்னஸ்? மொத்தமே 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க நம்மக்கிட்ட ரசிகர்கள். இந்த ரசிகர்களோட அப்பா அம்மா தங்கச்சி ஓட்டெல்லாம் நம்மளுக்கு தான். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சங்கீதாவுக்கு பண்ண துரோகத்தினால சங்கீதாவுக்கும் தன் பிள்ளைகளுக்கும், இந்த சம வயதுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் தானே அவங்களும், இன்றைக்கி தற்கொலை கூட்டம் சுற்றுத ஃபேன்ஸு கூட்டம்னு, அதே வயதுடைய இளைஞர்கள் தான் அவர் பையனும் பொண்ணும். ஒரு பையன் ஒரு பொண்ணு, பெண்ணை ரெப்ரசன்ட்றதுக்கு ஒரு பொண்ணு, பையன் ஒருத்தன். இந்த 2 பேரையும் திராட்டில் விட்டாரா இல்லையா? அவங்க அப்பா அம்மா மூத்தவர்கள். அப்போ ஒவ்வொரு வீட்டில் ரசிகர்கள் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, தான் அப்பா அம்மாவே பார்க்காதவன் எப்படி ரசிகருடைய அப்பா அம்மாவை பார்ப்பான்? தன் பிள்ளையே பார்க்காதவன் எப்படி ரசிகனை பார்ப்பான்? இன்றைக்கி ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் ஆனான். இப்போ தஞ்சாவூர் போய்ட்டு வரும்போதும் அந்த ஆக்சிடெண்ட் ஆனவனை சீந்தக்கூடல பார்க்கக்கூடல. இவங்க போய் விஜய் கட்சிக்காரனா எவனும் போய் பார்க்கல. அன்பில் மகேஷ் தான் போய் பார்த்து எல்லா மருத்துவ உதவி செய்கிறேன்னு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ நீ எப்படிடா நீ வந்து இளைஞர்கள் ஓட்டை வாங்க முடியும்? தாய் தந்தையே மதிக்காதவன் எப்படி வந்து பெற்றோர்கள் ஓட்டை வாங்க முடியும்? பிள்ளைகளை மதிக்காதவன் பொண்ணு இன்றைக்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்குது, எப்படி நீ வந்து வாங்குவேன்? தன் மனைவிக்கு துரோகம் பண்ணவன் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து சீர் கொடுப்பனி, 1 கிராம் தங்கத்தாலியில் கொடுப்பனி? என்ன அர்த்தத்தில்? இப்போ வந்து டோட்டல் கிரெடிபிலிட்டி லாஸ். 1,25,000 கோடி பட்ஜெட் போட்டு நீ கொடுத்த 10 திட்டங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 1,25,000 கோடி வருது. எப்படி கொடுப்ப நீ? கரண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ தெரியுமா உனக்கு? 1 லட்சம் கோடி. 90,000 1 லட்சம் கோடி இப்போ வந்திருக்குது. இவர் போட்ட பட்ஜெட்டில் 10 திட்டம் தான் சொல்லியிருக்காரு. 10ல் 1,20,000 கோடி. அப்போ 2,20,000 கோடி. இப்போ 2,20,000 கோடி வாங்கணும், கடன் வாங்கி தான் இப்போ செயல்படுத்த முடியும். நம்ம வரக்கூடிய ஒட்டுமொத்த வருமானம், வரி வருமானம் 3.7 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி கடன் வாங்கி 4.8 லட்சம் கோடியாக நம்ம வந்து பட்ஜெட் போட்டிருக்கோம். அதில் 1 லட்சம் கோடி டெபிசிட்டு. நீ 1.5 லட்சம் கோடிக்கு போட்டிருக்கிய 10 திட்டத்தில் இன்னும் எத்தனை சொல்ல போறியா? உன் டீமு கூறுவட்ட டீம் எத்தனை பேரை ஒர்க் பண்ணிகிட்ருக்கானோ அவன் பாட்டில் அடிச்சு விடுறான். ஓகே, அப்போ நீ இது எப்படி செயல்படுத்துவ? இதை வாங்கணுன்னா வந்து ஜிஎஸ்டிபியில் 5% லோன் வாங்கணும், 3% தான் எஃப்ஆர்பி ஆக்ட் பெர்மிட் பண்ணோம். அதுக்கு மேலே 1% போகலாம். அது எக்ஸ்ட்ரேனியஸ் சுச்சுவேஷனில் வேறு தவிர்க்க முடியாத காரணங்களை வச்சு மத்திய அரசு பெர்மிஷன் கொடுத்தா 1% எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அது கூட உனக்கு தெரியலையே. நீ போட்டிருக்க கணக்கு பார்த்தா 5%ல் வாங்கணும் ஜிஎஸ்டிபியில்.
உன் கணக்குப்படி 5 வருஷம் உங்கள் ஆட்சியை கொடுத்தோம்னா 25 லட்சம் கோடியில் கடன் வச்சுக்கிட்டு போயிடுவேன். நீ 25 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு போவேன். அப்போ எப்படி உன்னை நம்பி ஓட்டு போடுவான்? எதுவுமே இல்லை. அப்போ இதில் ஒரு ஏரியா ஒன்று பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறதுலையே நீ கோளாறு, நீ வீக்கு. மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் தன் பிள்ளைகளை தெருவில் விட்டதுனால இளைஞர்கள் மத்தியிலேயே வீக்கு. பெற்றோர்களை தெருவில் விட்டு பண்ணதுனால இப்படிப்பட்ட ஒரு மகனை நம்ம இவனெல்லாம் வளர்த்தோம்னா, நம்ம இவனெல்லாம் தலைவனாக்கணும்னா என்ன ஆகுன்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். மனைவிக்கு துரோகம் பண்ணதுனால பெண்கள், உண்மையில அறிவுள்ள பெண்கள், இந்த நான் டிவியில் வந்து பேசுகிற இந்த விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்களை சொல்லலை. நாங்கள் கணவன் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், நான் புருஷனாக பொண்டாட்டியாகவும் இருப்பேன்னு சொல்கிற மாதிரி விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்களை நான் சொல்லலை. உண்மையாக நேர்மையாக சிந்திக்கக்கூடிய பெண்களும் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? இப்போ எல்லாமே லாஸா? ஏற்கனவே 5 லட்சம் பேர் உனக்கு ரசிகர் இருக்கானா? கூட வந்தால் என்ன எத்தனை 5x4 போட்டுக்குங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், இந்த மாதிரி 4 பேர் சப்போர்ட் பண்ணால் நான் நினச்சி தான் 20 லட்சம் பேர் கணக்கு சொன்னேன். இன்றைக்கி உனக்கு அந்த 5% கூட வராதா தம்பி? அந்த 5% கூட உனக்கு வராது. நீ பண்ண வேலைக்கு நீ வந்து ஒன்று என்னமோ பெருசாக இந்த வலதுசாரி ஊடகங்களும் விமர்சகர்களும் கிட்டத்தட்ட 20% இருக்குது அவர் ஓட்டு, 30% இருக்குது, 40% இருக்குது, 50% இருக்குதுன்னு ஏற்றி வச்சுருக்காங்க. இதை நம்பிக்கிட்டு அமித்ஷா வந்து எப்படியா அவனை கொண்டாந்துரு, நம்மளுக்கு பெர்செப்ஷனில் தோற்று போயிட்டோம், திமுக தான் பெர்செப்ஷனில் ஜெயிச்சிருக்கு, 50% இன்றைக்கி வர்றவங்களெல்லாம் சேர்த்து 45% ஏற்கனவே திமுகவுக்கு இருக்குது ஆஸ் பர் 2024 எலெக்ஷன். இன்றைக்கி வந்து திமுகவிட்ட வந்து தேமுதிக எக்ஸ்டர்னல் எடிஷன், மதிமுக மக்கள் நீதி மையம் அடுத்த எடிஷன், அடுத்து ஓபிஎஸ், இந்த 3 பேர் சேர்ந்ததுனால குறைஞ்சது 6% to 8%. அப்போ 45% வந்து 53%ஆக மாறி போச்சு. 50% கிராஸ் பண்ணாலும் 210 சீட்டு. அப்போ பெர்செப்ஷன் வாரில் இன்றைக்கி திமுக ஜெயிச்சிருச்சு. 10 லட்சம் பேரை கொண்டாந்து மாநாடு நடத்தி காமிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் மாநாடு, எல்லா ஊர்லேயும் மாநாடு, இளைஞரணி மாநாடு, பெண்கள் மாநாடு, கட்சி நிர்வாகிகள் மாநாடு, திமுக ஃபுல் ஃப்ளஜில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த பெர்செப்ஷன் வாரில் திமுக ஜெயிச்சிருச்சு. பெர்செப்ஷனில் ஜெயிக்கலைன்னா நம்ம இவிஎம்மை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது தமிழ்நாட்டில். பெர்செப்ஷன் வாரில் ஜெயித்தா மட்டும்தான் இவிஎம்மை மேனிபுலேட் பண்ணால் மக்கள் நம்புவான், இல்லைன்னா நம்ப மாட்டான். அப்போ என்ன பண்ணுறது? அது எடப்பாடியை வச்சுக்கிட்டு 20%க்கு மேலே ஏறாது. ஏற்கனவே செங்கோட்டை இழந்து 1% 2% போயிருக்கும். ஓபிஎஸ் இழந்து போயிடுச்சு, 13% போச்சு ஓபிஎஸ் இழந்து. சசிகலா ஓபிஎஸ்லாம் இழந்து. டிடிவி தினகரன் இப்போ தனி மரம், தோப்பு இல்லை. பாமக வந்து 2 பிரிஞ்சு ஒன்றா தனியாக நிற்கிது. இது வேறு மருத்துவர் ராமதாஸும் சசிகலாவும் சேர போகிறாங்க போல தெரியுது. அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அன்புமணிக்கு சேலஞ்சு, எடப்பாடிக்கு சேலஞ்சு. சரியா? அது நடந்துச்சு அப்படின்னா இவங்க டப்பா டான்ஸ் ஆடிடும், பிரச்சனை ஆயிடும். அப்போ விஜய் உள்ளே கொண்டாந்தா தான் ஏற்கனவே 20% நம்ம பில்டப் பண்ணி வச்சுருக்கோம், 30% பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். விஜய் வந்துட்டால் நம்ம திமுகவை ஜெயிச்சிடலான்றது சொல்லி நம்ம இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணால் ஜெயிச்சிருவோம், இவிஎம்ஐ ஹேச்சிங் பண்ணால் ஜெயிச்சிருவோம், எஸ்ஐஆரை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற திட்டம் அமித்ஷா போட்டிருக்காரு. இன்றைக்கி கடைசியில் அதிலிருந்து விழுந்திருக்காங்க. ஆனால் ஏற்கனவே விஜய் உள்ளே வந்தான்னா 5% கூட அவனுக்கு வராது வாக்கு. அந்த 5% வாக்கு கூட வராது. ஓகே, இது ஒரு கடைசி கட்ட பேச்சுவார்த்தை, கடைசி கட்ட கூட்டணி முயற்சி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பக்கம் அமைதியாக இருக்கிறாங்க, மறுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதவர்ஜனா வச்செல்லாம் எல்லாம் பேசிட்டாங்க, சீட் ஷேரிங் லெவலுக்கெல்லாம் பேசி முடிச்சாச்சு, ஆதவர்ஜனாவே இறங்கி வந்துட்டார், என்டிஏ கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மை தானா இல்லை வதந்தின்னு கடந்து போய் தெரியும்? ஏடிஎம்கேட்ட பேசுனாங்க, காங்கிரஸ்கிட்ட பேசுனாங்க, இப்போ பவன் கல்யாண் மூலம் பேசுகிறாங்க. இவங்க எதை உண்மைன்னு ஒத்துருக்காங்க? ஆதவர்ஜனாலாம் ஒரு கிரெடிபிளான ஆளரா, கிரிமினல் லீடரா, பணம் வச்சுருக்கான்றதுக்காக இவன் ஒரு பெரிய தலைவரா? இவனெல்லாம் நம்பி ஒருத்தன் இறங்கணும்? சொல்லுங்கள். என்ன பேட்டி கொடுக்குறான்? பேட்டி கொடுக்குறது அத்தனையுமே லாஜிக்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு ஆள்னு இவனெல்லாம் ஒரு லீடர்னு வச்சுக்கிட்டு எவனாவது சேர்ந்துருக்கானா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சியாவது சேர்ந்துருக்கா? ஒரு கட்சி, லெட்டர்பேடு கட்சி ஒரு கட்சியாவது இவனோட சேர்ந்துருக்கா? சொல்லுங்க பாப்போம். கமலஹாசனோட எத்தனை கட்சி வந்து சேர்ந்தது? கமலஹாசன் அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல அவருக்கு. அவர் வந்து கோட்டை விட்டார். உங்ககிட்ட ஒருத்தருமே வரலையப்பா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி. இப்போ ஒன்று நம்பி எப்படி வந்து இது பண்ணுவாங்க? வேணால் இந்த வலதுசாரி பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜயை கொண்டாந்துட்டு நம்ம ஜெயிச்சிடலான்னு தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் திங்க் பண்ணுறது மாதிரி அது ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த தாட்டில் அவங்க முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி வெற்றி பெற்றாலும் இங்கே வந்து அந்த முயற்சி வெற்றி பெற்றால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை க்ளோஸ். இப்போயே க்ளோஸ் ஆயிடுச்சு.
சங்கீதா மேட்டர்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இனி அது மொத்தமாக ஒடிஞ்சு போயிடும். இவ்வளவு நெருக்கடிகள், விஜய் அமைதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் ஏதாவது வச்சுட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா? ஏன்னா எதுவுமே ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருந்தால் தானே பேச போகிறாரு. ஏதாவது இருந்தால் பேசாமல் இருப்பார். மேடையில் வந்து எவ்வளோ வீராசம் பேசுகிறாப்புல, ஒவ்வொரு மேடையிலையும் வந்து பொய்யை அடிச்சு விட்றாப்புல இல்லை, புழுகுறாப்புல இல்லை, அமைதியாக அங்கே இருக்கார். கத்துறாப்புல இல்லை, எதையோ இதாக இருந்த இது மாதிரி அது மாதிரி கத்துறாப்புல இல்லை. அப்போ இதெல்லாம் எங்கே அமைதியாக இருக்கார் அவர்? கொஞ்சம் சரக்கு கிடச்சிருச்சுன்னா எகிரி துள்ளி குதிப்பார் அவர். வேறு வழி இல்லை. இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து பேசாமல் இருக்கார், அவ்வளோதான். இப்போ வேட்பாளர் நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தகவல் எல்லாம் வந்தது, எல்லா செய்திகளும் பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அரசியலுக்கு, நீ அரசியல் தான் எனக்கு எல்லாம் நல்லா சொன்னார் அப்படின்னலாம். அப்போ அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் தான் எல்லாம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்கிறதுல எதை கோட் அது என்ன மெசேஜ் தெரியுமா? எவனும் என்கிட்ட பணம் கட்டு வந்துடாதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், என்கிட்ட எல்லா பணமும் இல்லை, நீ 1 கோடி கொடுத்து அப்ளிகேஷன் போடு, 2 கோடியை கையில் வச்சுக்கோ, கட்சி கொடுத்துரு, மிச்சம் 5 கோடியா 10 கோடியா எங்கேயோ செலவழித்து வாங்கி நில்லு, நீயா நில்லு அப்படின்ற மெசேஜை வந்து நேற்று நேர்காணல் நடத்தி சொல்லியிருக்காரு. அப்போ பணம் இல்லவன், பணம் இருக்கவன் தான் அவங்க வந்து கட்சியில் வேட்பாளராக மாற முடியும். ஓகே, இவ்வளோ நாள் நோட்டீஸ் ஒட்டினவன், துண்டடிச்சவன், டேய் எதுக்குறா நோட்டீஸ் ஒட்டினா, நீ 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்று வந்தேனடா, உனக்கு எதுக்குறா சீட்டு, போடா போய் வேலை வர்றான், நீ அவனுக்கு வேலை வர்றான் அப்படின்னு சொல்லி யாரை மதிச்சிருக்காப்புலங்க விஜய்? தொண்டரில் மதிக்க போகிறான். நீங்கள் பொண்டாட்டியை மதிக்காதவன், பிள்ளைகளை மதிக்காதவன், அப்பா அம்மா மதிக்காதவன் எப்படி தொண்டரில் மதிப்பான்? அவன் சொல்கிறது என்னென்னா, மெசேஜ் என்கிட்ட பணம் கேட்டு வந்துடாதீங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மெசேஜ் சொல்கிறான். எனக்கு பணம் வந்து திருச்சாவுக்கு சட்டை ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது தான் பணம் இருக்குது. ஓகே, வேறு பணம் என்கிட்ட இல்லை, அவ்வளோதான். இப்போ மிரட்டி கூப்பிட்டு வந்துருவாங்களே சார் பாஜக அன்னைக்கு? கண்டிப்பாக வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பவன் கல்யாண் மாதிரி ஒரு சங்கீதனை, பவன் கல்யாண் கூட்டத்துக்கு, பவன் கல்யாணுக்கு நான் தனியாக நிற்கிறப்ப தேர்தல் இருக்கேன், நான் பண்ணி கொடுத்தேன் பவன் கல்யாணுக்கு. ஓகே, அப்போ வந்து நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன், பவன் கல்யாண் மீட்டிங். பயங்கரமான க்ரௌடு, விஜய்க்கெல்லாம் என்ன க்ரௌடு, அதை விட பயங்கரமான க்ரௌடு. அவ்வளவு வெறி பிடிச்சாச்சு. நான் கூட ஜெயிச்சிருவாருன்னு தான் நினச்சேன். நான் கடைசியில் 7% 8% தான் வாங்கினாப்புல. அவங்க அண்ணனாவது 18% வாங்கினார். இது 7% 8% சோடி முடிஞ்சிச்சு. கடைசியில் வேறு என்ன பண்ண முடியும்? சங்கியாக மாறிட்டாப்புல. அப்போல்லாம் சங்கியா இல்லை. கடைசியில் சங்கியா மாறின பிறகு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காப்புல. டெப்டி சீஃப் மினிஸ்டர் மேலே நீ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு முடிஞ்சு சோடி முடிஞ்சு, அவனுடைய பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சிச்சு. அவனை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவர் விஜய் கூட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு இவருடைய ஒரு ஹாலோவாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் உள்ள ஓட்டும் போயிடும், 5% கூட தேராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வந்து பொதுமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, தலித் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் தானே சார் விஜயோட வாக்குன்னு சொன்னாங்க. அதான் இதெல்லாம் வராது, சேர்ந்தா வராது. அது சேர்ந்தால் 5% 8% வரும். சீமானை நெருக்கலாம், சீமான் கிட்ட வரலாம். ஏன்னா சீமான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார், அவரை நெருக்கிறது ரொம்ப கஷ்டம். சீமானை ஜெயிக்க முடியுமான்னு பார்க்க சொல்லணும் முதல்ல. ஓகே, அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சேராமல் தனியாக நின்னா அட்லீஸ்ட் ஒரு 5% 8% வரலாம், மக்கள் வரலாம். ஆனால் சேர்ந்தால் சோடி முடிஞ்சு, அதோட சோடி முடிஞ்சு. பொலிட்டிக்கல் கேரியர் ஃபினிஷ்ட். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.